உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு. அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும். ஒருபோதும் எவரிடமும் உங்களைப் பற்றி விளக்கம் கூறாதீர்கள். ஏனெனில் உங்களை நேசிக்கும் ஒருவருக்கு அது தேவைப்படுவதில்லை. உங்களை வெறுக்கும் ஒருவர் அதை நம்பப்போவதில்லை. யாரும் உங்கள் கண்ணீரை பார்ப்பதில்லை. யாரும் உங்கள் கவலைகளை கேட்பதில்லை. யாரும் உங்கள் வலிகளை உணர்வதில்லை. ஆனால் எல்லோரும் உங்கள் தவறை மட்டும் உற்று நோக்கி பார்ப்பார்கள். உங்களை ஏமாற்றுபவர்களிடத்திலிருந்து விலகியிருங்கள். உங்களை மதிக்காதவர்களிடத்திலிருந்து விலகியிருங்கள். உங்களை உபயோகிப்பவர்களிடத்திலிருந்து விலகியிருங்கள். உங்களை விமர்சிப்பவர்களிடத்திலிருந்து விலகியிருங்கள். உங்களை தாழ்த்தி பேசுபவர்களிடத்திலிருந்து விலகியிருங்கள். சில நேரங்களில் சில மனிதர்களின் செயல்களைக் கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று விடுவது நல்லது. உண்மையான உறவு என்பது நமக்காக விட்டுக் கொடுக்கும். ஆனால் நம்மை அடுத்தவரிடம் எதற்காகவும் விட்டுக் கொடுக்காது. புரிந்து நடக்க ஒரு துணை இருந்தால் சரிந்து விழாமல் வாழ்ந்திடலாம். மனைவியின் கோபத்தையும் கவலையையும் புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு ஆணும் தன் மனைவி கண் கலங்குவதை விரும்புவதில்லை. கணவனின் கோபத்தையும் கவலையையும் புரிந்து கொள்ளும் ஒவ்வொரு பெண்ணும் தன் கணவன் மனம் கலங்குவதை விரும்புவதில்லை. இந்த உலகில் நமக்கென யார் இருக்கிறார்கள் என்று யோசிப்பதை விட நம்மை நம்பி யார் இருக்கிறார்கள் என்று யோசியுங்கள். உங்களை நம்பி யார் இருக்கிறார்களோ அவர்களுக்காக சிந்தியுங்கள். வாழுங்கள், நேரம் செலவிடுங்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். நன்றி.